பற்றாக்குறை பிரச்சினை, இதனால் மாற்று சக்திகள் குறித்த எண்ணம் பரவலாக எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் எரிசக்திக்கான மாற்றாக பயோகேஸை பயன்படுத்தலாம் என்ற பரிந்துரையும் சிலர் அளிக்கின்றனர். இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆவணப்படம் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. சமையலுக்கு தேவையான எரிவாயுவை நாமே இலவசமாக தயாரித்துக் கொள்ளலாம். இந்த செய்தி நிச்சயம் பலருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். சாண எரிவாயு என்று அழைக்கப்படும் பயோகேஸ் எரிவாயு திட்டத்தை கிராமங்களிலும் இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டு சேர்க்க எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் என்ற விழிப்புணர்வு ஆவணப்படம் வெளியிடப்பட்டது. மாட்டு சாணம், வேளாண் கழிவு என உயிரி கழிவுகளை கொண்டு குறைந்த செலவில் சமையல் எரிவாயுவும் அடிப்படை மின்சாரமும் தயாரிக்கும் திட்டம் பற்றி விளக்கப்பட்டுள்ளது. இந்த முறை பல கிராமங்களில் அமல்படுத்தப்பட்டு நல்ல பயன்களை ஈட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு அரசின் நிதி ஒதுக்கீடு போக சுமார் 12,000 செலவு பிடிக்கும். ஆனால் குறைந்தது 15 ஆண்டுகளுக்கு பயோகேஸை தயாரித்து உபயோகிக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மாணவர்களுக்கு இந்த தொழில்நுட்பம் சிறந்த வழிகாட்டியாக அமைந்துள்ளது. நான் தூத்துக்குடி தாண்டி ஒரு கிராமத்துல இருந்து வர்றேன். ஊர் சைடு அப்பதான் எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ்லாம் வந்துட்டு இருந்த டைம். ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, சிலிண்டருக்கு விறகு அடுப்புக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது எங்களுக்கு தெரியும். அப்ப எங்க தாத்தா இந்த சாண எரிவாயு அவங்க சொன்ன அந்த ட்ரம் எல்லாம் வச்சு எங்க தாத்தா மாட்டு பண்ண மாதிரி வச்சிருந்தாங்க. இந்த திட்டத்திற்கான உபகரணங்கள் மிக எளிய பயன்பாட்டுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக வங்கி கடன்களும் அளிக்கப்படுகின்றன. இனிவரும் காலங்களில் மாற்று வழி எரிசக்தியைத்தான் நாம் நாட வேண்டியிருக்கும் என்கின்றனர் நிபுணர்கள். மாடுகள், வயல்வெளி என இயற்கை வளங்களை தாண்டி அடுக்குமாடிகளில் குடியுள்ள நகரவாசிகளும் தினசரி கழிவுகளிலிருந்து இந்த உயிரி எரிசக்தியை உற்பத்தி செய்யலாம் என்கின்றனர். அந்த பயோகேஸ் ஒர்க் ஆகுமா ஆகாதா, ரொம்ப பெரிய வித்தியாசமான டெக்னாலஜி, கஷ்டமான டெக்னாலஜி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே ஒண்ணுமே கிடையாது. டெக்னாலஜி இயற்கையா கொடுத்த டெக்னாலஜி அது. நம்ம புதுசா ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அதுல நம்ம செய்யறதுங்கிறது முன்னாடி ஸ்டீல்ல போட்ட டேங்க் நம்ம எஃப்ஆர்பில போடுறோம். இப்போ அதனால கரோஷன் வராது, உளுத்து போகாது. சோ அதனால இன்னும் இட் கேன் சஸ்டெயின் ஃபார் வெரி லாங் டைம். லோ காஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய கிரீன் எனர்ஜி, இந்த கிரீன் எனர்ஜி வச்சு நம்ம தயாரிக்கிறத அடாப்ட் பண்ணணும். நம்ம மக்கள் வாங்கணும். மக்கள் உள்வாங்கி நிறைய பேர் இந்த மாதிரி சாண எரிவாயு திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கணும், அதை செய்யணும். அது மூலமா அவங்க காசையும் மிச்சப்படுத்தலாம், குடும்ப வருமானமும் அவங்களுக்கு குறையாது. இப்படி எளிமையாக தயாராகும் பயோகேஸை சேமித்து வைத்து ஒரு சமூகமாக ஒன்றிணைந்து இந்த பயன்களை பெறலாம் என்பதும், எஞ்சியிருக்கும் கழிவுகளை தோட்டங்களுக்கு உரமாக பயன்படுத்தலாம் என்பதும் கூடுதல் அம்சங்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் ராஜராஜேஸ்வரி. பிரத்திகா, இன்னைக்கு புதிய விடியல்ல பல செய்திகள்